திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் ஒரு பாடல்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா இது விநாயகர் துதியோடு சேர்த்து மொத்தம் 108 பாடல்கள். கந்தர் அலங்காரம் மட்டும் 107 பாடல்கள். இதை அவர் எப்படி பாடியிருக்காருன்னு பாருங்கள். கந்தருக்கு எப்படிலாம் நம்ம அலங்காரம் செய்யலாம்னு பாடியிருக்காரு. அதை மலர் போல் நாம் ஒவ்வொரு பாடல்களாக எடுத்து மாலை தொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 13வது பாடல் இந்த மாலையில் சேர்க்க போகிறோம் கந்தர் அலங்காரத்துக்கு. ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடைமணி சேர், திரு அறை கிண்கிணி ஓசைப்பட, திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு, 8 வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன, தேவர் பயங் கெட்டதே. ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடைமணி சேர், திரு அறை கிண்கிணி ஓசைப்பட, திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு, 8 வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன, தேவர் பயங் கெட்டதே. இதுக்கான பாடல் விளக்கத்தை பார்ப்போம். தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானை தமது வலப்பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியாரது திருப்புதல்வராகிய திருமுருகப் பெருமானின் உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய அழகிய இடையில் விளங்குகின்ற கிண்கிணியின் ஒளிப்பட்ட மாத்திரத்தில் அசுரர்கள் துணுக்குற்று அஞ்சி நடுங்கவும், 8 திசையில் உள்ளவர்களும் செவிடாகவும், குளமலைகள் 8ம் பெரிய பொன்மலையாகிய மேருமலையும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போயின. தேவர்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட பயமும் அழிந்து விட்டது. எப்படி பாருங்க, இந்த கந்தர் அலங்காரம் எவ்வளோ கதைகளை விவரிக்குது பாருங்க. முருகப்பெருமானுடைய இடுப்பில் இருக்கிற அந்த கிண்கிணி சதங்கைங்க போடுற ஒளி ஓசை, அந்த மலைகள்லாம் அந்த கிடுகிடுக்கு தான். அசுரர்களுடைய காதெல்லாம் செவிடாகும்படி குளமலைகள் 8ம் பெரிய பொன்மலையாகிய மேருமலையும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போயின. தேவர்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட பயமும் போயிடுச்சான். இந்த பாடலை பாடினா அப்படியே அந்த கிண்கிணி ஒளிப்பட்ட மாத்திரத்தில் அசுரர்கள் துணுக்கு அப்படி திடுக்குன்னு பயந்துட்டாங்க. அப்படி அஞ்சி நடுங்கவும், 8 திசையில் உள்ளவர்களும் செவிடு ஆயிடுச்சான் காது. அப்படி அந்த மணி ஓசை எப்படி பாடியிருக்கார் பாருங்க. இதை நாம் பாட பாட நம்மளுக்கு உள்ளூர எது பார்த்தாலும் நம்மளுக்கு பயம், ஏதாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம். அந்த வீணான பயமெல்லாம் போகும். இதையெல்லாம் பாடினா நம்மளுக்கு கந்த கடவுளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறோம். இந்த பூட்டின வீட்டுக்குள்ளே யார் வர முடியும்?
யாராவது வர முடியுமா? இறைவனை தவிர யாரும் வர முடியாது. எப்படின்னா பஞ்சபூத சக்தியாக அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயும் அவங்க தான் இருக்கிறாங்க, வெளியவும் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒளியாகவும் வெளியாகவும் அக்னியாகவும் காற்றாகவும் நம்ம உடம்பு தான் மண் எல்லாமாவும் இருக்கும்போது நாம் வெளியில் வர்ற திருடனை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே அஞ்சு நடுங்கிற பயத்தை போக்குறதுக்கு முருகான்னு குமரான்னு குகான்னு சொன்னால் பறந்தோடி போயிடும் பயம். ஆகையினால் இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க. பாடுறதுக்கு என்ன நம்மளுக்கு பாட முடியலம்மா, கேளுங்க. கேட்க கேட்க கந்தனுடைய மனம் கரையும், ஓடி வருவார். சொல்கிறார் பாரு, அழகாக சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஓடி உட்காருவார். அவ்வளோ அருமையானவர். அப்பா அம்மா 2 பேர் உட்காந்தா நடுவில் ஓடி அந்த நம்ம குழந்தைங்க அப்படி தானே செய்யும், நடுவில் வந்து உட்காரும். அந்த மாதிரி அம்மையப்பரோட அருமையாக வர்ணிக்கிறாரு அருணகிரிநாதர். அவருடைய கருணை என்ன சொல்கிறது, எவ்வளோ அனுபவிச்சிருக்கார் பாருங்க. அவர் அனுபவித்ததை நம்மளுக்கு அப்படியே கொட்டி வச்சிருக்கார். திருப்புகழாகவும் கந்தர் அலங்காரமாகவும் கந்தர் அனுபூதியாகவும் ஒன்றும் அப்படி அமுதமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நாம் சுவைப்போம், அப்புறம் ருசி தெரிஞ்சிடுச்சுன்னா விடமாட்டோம். அது மாதிரி பாடுங்க, படிங்க, வாங்க நம்ம மறுபடியும் படிப்போம். ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடைமணி சேர் திரு அறை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு 8 வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயங்கெட்டதே. இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாடுவோம், கேட்போம். இதை பாடுறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகும், வீணான மனபயம் போகும். நிறைய இந்த 107 பாடல்களில் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு நாளாக ஒவ்வொரு பலாச்சொலை மாதிரி நம்ம ஒரு சொலையாக ருசிச்சுக்கிட்டு வரோம். பாடுவோம் வாங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், கந்தர் அலங்காரம், அனுபூதி, இந்த அபிராமி அந்தாதி 63 நாயன்மார்கள் வரலாறு. அப்படிலான்னா எனக்கு என்னன்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க இதை குறை காண வேணாம். இது எதுவும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.